இந்த மாதிரி ஒரு தோஷத்தை கொடுக்கும். அதாவது ஒரு ஜாதகத்தில் ராசிப்படி செவ்வாய் தோஷமா லக்கணப்படி செவ்வாய் தோஷமான்னு பார்த்தா லக்கணப்படி தாங்க செவ்வாய் தோஷம், ராசிப்படி இல்லைங்க. அப்போ ஒரு லான்னு போட்டிருக்க இடத்துக்கு லக்கணத்துலேருந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் தோஷங்க. 2ஆம் இடம் வந்து குடும்பத்தை குறிக்கக்கூடிய பாவம், குடும்ப நிலையை சொல்லக்கூடிய பாவம். அங்கே வாக்குங்கிற ஸ்தானம், தனங்கிற ஸ்தானம். அங்கே தோஷம் வந்து ஜாதகத்துக்கு கொடுக்குமா, மற்றவங்களுக்கு கொடுக்குமா, வந்து குடும்பத்தார் உறவினர்கள் மூலியமாக ஒரு அனுசரணை இல்லாமல் குடும்பத்தில் ஒரு சண்டை, இந்த மாதிரி பிரச்சனைலாம் குடும்பத்து உறவு மூலியமாக ஏற்பட்டுக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ செவ்வாய்ங்கிறது 2ஆம் இடத்துல இருக்கும்போது குடும்ப உறவு மூலியமாக ஒரு தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா அந்தந்த பாவத்துக்கு உண்டான ஒரு தோஷம் நிச்சயமாக கொடுக்கும். எந்த பாவத்தில் இருக்குதோ அந்த பாவத்துக்கு உண்டான தன்மை கொடுக்கும். ஏன்னா அங்கே தன வரவை கொடுக்கக்கூடிய பாவம் அதுதான். பொருளாதார நிலையாகவும் ஒரு பிரச்சனை கொடுக்கும். அடுத்ததாக செவ்வாய் 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லக்கணத்துக்கு 4ஆம் இடம், ஒரு லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அங்கே யாருக்கு தோஷத்தை கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா தாயாருக்கு தான் ஃபஸ்ட்டு தோஷம். ஏன்னா 4ஆம் இடம் தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு பாவம், தாய் வழி உறவை சொல்லக்கூடிய ஒரு பாவம், அப்போ ரத்த வழி உறவுன்னு சொல்லக்கூடிய ஒரு பாவம். அப்படின்னா இந்த வகையில் தாயாரோட வகையில் வந்து ஒரு தோஷத்தை கொடுக்கும், தாயாருக்கு ஒரு தோஷத்தை கொடுக்கும். அப்படின்னு இந்த செவ்வாய் தோஷம் 4ல் இருந்தால் ஜாதகத்துக்கு தோஷம் கிடையாது. ஆனால் ஜாதகத்துக்கு திருமண காலத்தில் தான் அதை பார்க்கணும், மற்ற நேரத்தில் அதை பார்க்கணும் அவசியம் கிடையாது. அப்போ தாயார் குடும்பத்துக்கும் தாயாருக்கும் ஒரு தோஷத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கிற ஒரு தன்மை. தோஷம்னா ஒரு சந்தோஷ நிகழ்வில் ஒரு அசூப நிகழ்வு இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு வச்சுங்களேன். ஒரு அவை சொல்லு, அவை பேர், இந்த மாதிரி ஏதோ ஒரு மனசங்கடமான விஷயங்கள் அதிகமாக தோஷத்தை கொடுக்கும். தோஷம்னா அதாங்க. அடுத்தது லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் தோஷம். இப்போ 7ஆம் இடங்கிறது கலஸ்தர ஸ்தானம். அங்கே பொதுமக்களோட ஸ்தானம், மனைவிக்கு சொல்லக்கூடிய இடமும் அதுதான், நம்மளோட பார்ட்னர் சொல்லக்கூடிய இடமும் அதுதான். அப்போ 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்துட்டு அவங்க பார்ட்னர்ஷிப்போடு தொழில் செஞ்சாங்கன்னா அவங்களுக்குள்ள பார்ட்னருக்குள்ள பிரச்சனை வந்துடுங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் மனைவி வர்றவங்க அவங்க கொஞ்சம் சண்டையிடக்கூடியவங்களாக வருவாங்க. மனைவி சிவப்பாக இருப்பாங்க, ஆனால் சிவப்பாக தான் அவங்க பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அதே மாதிரி அளவுக்கு மீறியே பேசுவாங்க. அப்படிங்கிற 7 செவ்வாய் இருந்தால் மனைவி வந்தால் அவங்களுக்கு தோஷம், கணவர் வந்தால் கணவருக்கு தோஷம். அப்படின்னு 2 பேர்த்துக்கு இருந்துட்டா சமமாக போயிருங்க. ஏன்னா தோஷத்துக்கு தோஷம் சந்தோஷம். அடுத்தது 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் தோஷங்க. ஒரு லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷத்தை கொடுக்கும். 8ஆம் இடங்கிறது என்ன, நம்மளோட ஆயுள் ஸ்தானம். ஒரு ஜாதகத்துக்கு ஆயுளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் போய் செவ்வாய் இருந்துச்சுன்னா அது மனைவிக்கு குடும்பஸ்தானமாக வரும். கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அது குடும்பஸ்தானம் வந்துடும். 8ஆம் இடங்கிறது ஒரு அவமானத்தை கொடுக்குங்க. அப்போ ஒரு அசிங்கத்தை கொடுக்கும். 8ல் செவ்வாய் இருந்தால் யாருக்கு கொடுக்குன்னா திருமணம் ஒருத்தருக்கு செவ்வாய் தோசை இருந்து ஒரு செவ்வாய் தோசை இல்லைன்னா திருமணத்து மூலியமாக ஒரு அசிங்கம் குடும்ப உணர்வுகளுக்கே கொடுக்கும்னு வச்சுக்க. இந்த குடும்பத்துக்கு கொடுக்கும், அந்த குடும்பத்துக்கு கொடுக்கும், அந்த குடும்ப உணர்வுகள் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது